இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு உரைநடையின் தோற்றமும் வளர்ச்சியும். உரைநடை அப்படின்றது நம்ம பேசக்கூடியதுதான். நம்ம பேசக்கூடிய சொல் எல்லாத்தையுமே நாம ஒரு நடையில எழுதும்போது அது உரைநடையாக இருக்கு. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு அப்படின்னு சொல்லுவோம். நாம பேசக்கூடியது எல்லாமே உரையாக இருக்கும். அந்த பேச்சு மொழியையே எழுத்துல நாம எழுதும்போது அது உரைநடையாக மாறும். இப்படி நம்மளுடைய உரைநடை அப்படின்றத நம்முடைய இலக்கண இலக்கிய ஆசிரியர்கள் கொண்டு வந்தாங்க. இந்த உரைநடை ஆரம்ப காலகட்டத்துல எப்படி இருந்தது அப்படின்னா, படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருந்தது. முன்னாடி காலகட்டத்துல இலக்கண ஆசிரியர்கள் எழுதின உரைநடைகள் எல்லாம் நம்ம படிக்கும் பொழுது ரொம்பவே படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சிரமமா இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு பெரிய வார்த்தைகளாக இருக்கும். அது எல்லாத்தையுமே உரைநடைகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல மாறி இருக்குன்னு சொல்லுவோம். மிக சுலபமாக ஆஹ் எல்லாருக்கும் புரியக்கூடிய வகையில உரைநடைகளை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எழுதியிருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்துல உரைநடைகள் எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்கணும். தொல்காப்பியர் எழுதின உரைநடை, தொல்காப்பியர் எழுதின தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 இலக்கண நூல். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணின்னு சொல்லிட்டு 5 வகையான இலக்கணத்துக்கும் எழுதியிருக்கிறாரு தொல்காப்பியர். இந்த தொல்காப்பிய உரைநடைன்னு ஒரு நடையானது இருந்தது. அதுக்கப்புறம் நாம பார்க்கும் பொழுது சங்க இலக்கியத்துக்கும் முழுமைக்குமே நம்ம 18 வகையான நூல்கள்னு சொல்றோம். 8 தொகையும் 10 பாட்டும், நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறு, இப்படி அதே போல ஆற்றுப்படை நூல்கள், குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, இப்படியாக 8 தொகையும் 10 பாட்டுக்கும் முழுமையாக உரை எழுதினவர் நக்கீரர் தான். இந்த இறையனார் அகப்பொருள் விளக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்ல முழுமையாக எல்லா துறைகளையும், அதே போல சங்க இலக்கிய நூலுக்கும் முழுமைக்கும் உரை எழுதினவர் யாருன்னா இந்த நக்கீரர் தான். இவருடைய உரைநடை மிக பிரபலமாக பேசப்பட்டது அப்படின்னு சொல்றோம். அதே போல உரையாசிரியர்கள்ல மிக சிறந்தவராக இந்த நக்கீரரும் பார்க்கப்படுறாரு. இந்த உரைநடை ஆசிரியர்கள் ஒவ்வொருத்தரும் தருமர், மணக்குடவர், நச்சினார்க்கினியர், பரிமேலழகர், புலியூர் கேசிகன், அதே போல பெருமாள் முருகன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இவங்க எல்லாருமே நல்ல உரையாசிரியர்களாக இருந்திருக்கிறாங்க. 12ஆம் நூற்றாண்டுகள்ல தொடங்கின இந்த உரைநடை பிற்காலத்துல இப்போ வரைக்கும் உரைநடை ஆசிரியர்களாக எழுதப்பட்டு வந்துட்டு இருக்கு. 16, 17ஆம் நூற்றாண்டுகள்ல இன்னும் நிறைய உரையாசிரியர்கள் திருக்குறளுக்கு உரை எழுத ஆரம்பிக்கிறாங்க. இப்போ திருக்குறள் அப்படின்னு சொல்லக்கூடிய உலக பொதுமறையாக இருக்கக்கூடிய திருக்குறளுக்கு பல்வேறு வகையான ஆசிரியர்கள் உரை எழுதுறாங்க. அதுல மிக முக்கியமாக இருக்கக்கூடியது பரிமேலழகருடைய உரை. இது மிகவும் எளிமையாக, அதே போல மிகவும் சிறந்த ஒரு உரையாக பார்க்கப்படுது. அதே போல எளிமையான உரையாசிரியர், எளிமையாக உரை எழுதக்கூடியவர் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா புலியூர் கேசிகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிரியரை சொல்றோம். இவரும் எல்லா வகையான காப்பியத்துக்கும் உரை எழுதக்கூடியவர். உரைநடை நூல்களுக்கும் இலக்கியங்களுக்கும் மிக எளிமையாக பள்ளிகளிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் புரியக்கூடிய வகையில எழுதக்கூடியவராக பார்க்கிறோம். அதே போல மிகச் சிறந்த உரையாசிரியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த நச்சினார்க்கினியர், தருமர், மணக்குடவர், கல்லாடர், இந்த மாதிரியான உரையாசிரியர்கள்னு சொல்றோம். இவர்கள் எல்லாருமே யார் அப்படின்னு கேட்டோம்னா தொல்காப்பியனுடைய வழித்தோன்றர்கள். தொல்காப்பியர்கிட்ட இருந்த 12 மாணவர்கள்ல இவங்க எல்லாருமே அடங்குவாங்க அப்படின்னு சொல்றோம். இந்த உரைநடைகள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் பின்னாடி வடமொழிகள் கொஞ்சம் பிறழ ஆரம்பிச்சிச்சு. வடமொழிகள்னு சொல்லும்போது ஜ, ஷ, ஹ, இந்த மாதிரியான வடமொழிகள் எல்லாமே கலந்து வந்தது. இந்த நடைக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மணிப்பிரவாள நடை அப்படின்னு சொல்றாங்க. மணி அப்படின்றது என்னன்னா தமிழ் மொழி, முத்து சேர்ந்தது. பிரவாளம் அப்படின்றது மணியும் முத்தும் சேர்ந்ததாக சொல்லப்படுது. தமிழும் வடமொழியும் இணைந்தது எப்படின்னா ஒரு மணியும் பவளமும், முத்தும் பவளமும் இணைந்தால் போல இருக்கக்கூடியத மணிப்பிரவாள நடைன்னு சொல்றாங்க. இந்த மணிப்பிரவாள நடை வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்மளுடைய பழமையான அந்த உரைநடைகள் எல்லாமே மாற ஆரம்பிக்குது. எல்லாருமே வடமொழிகளை அதிகமா பயன்படுத்துறாங்க. அப்ப இந்த உரைநடையானது ஒரு முன்னுக்கு பின் முரணாக மாறி ஒரு சரியான அமைப்பு நிலை இல்லாம போயிடுது. அப்போ தனித்தமிழ் இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை மறைமலை அடிகள் கொண்டு வராரு. அப்போ அந்த இயக்கத்தை கொண்டு வந்த பின்னாடி அதுல இருக்கக்கூடிய மொழிகள் எல்லாத்தையும் மாத்தி புதுசா ஒரு உரைநடையானது உருவ ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் உருவாக ஒவ்வொரு ஆசிரியர்களும் முன்னெடுத்து வராங்க. அப்ப
அப்படி வரும்போது பரிதிமார் கலைஞர் இருக்காங்க. அதே போல வெளிநாட்டிலிருந்து வந்த ஜி.யு. போப், கால்டுவெல், வீரமாமுனிவர் இந்த மாதிரியான உரையாசிரியர்களும் என்ன செஞ்சிருக்காங்க, நம்மளுடைய தமிழ் மொழிக்காக நிறைய தொண்டாற்றியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய எம்.எஸ். உதயமூர்த்தி, அரவாணன் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய உரையாசிரியர்களும் இன்னைக்கும் மிக சிறப்பாக உரைநடைக்கு ஆசிரியர்களாக இருந்துட்டு வராங்க. மீண்டும் இன்னொரு காணொளியில சந்திக்கலாம். நன்றி.